சிவராத்திரிக்கு எல்லாருமே முழிச்சு விரதம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி விரதம் இருந்தா எந்த மாதிரியான நலன்கள்லாம் கிடைக்கும்? எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும்? அப்படின்றத இந்த கதை மூலமா நம்ம பார்க்கலாம். ஒரு வேட்டையாடக்கூடிய வேடன் அவர் வந்துட்டு வேட்டையாடுறதுக்கு போயிருந்திருக்காரு. அப்ப பார்த்தீங்கன்னா, பயங்கரமான மழை, காத்துன்னு இருந்ததுனால, அங்க இருந்த ஒரு சிவன் கோயில் இருந்திருக்கு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்திருக்கு. அங்க போய் தங்கி இருந்திருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி மக்கள் எல்லாரும் வந்து சாமிக்கு பூஜை பண்ண, சாமி கும்பிட, பாட்டு பாட அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அத பார்க்கும்போது இவருக்கு தூக்கமே வரல. இவரும் முழிச்சே இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிருக்காரு மறுநாளு. போனவரு பார்த்தீங்கன்னா, வில்வ மரம் ஒண்ணு இருந்திருக்கு அந்த காட்டுக்குள்ள. அந்த வில்வ மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் ஒண்ணு இருந்துச்சாம். அது இவர் கவனிக்கவே இல்ல. அந்த வில்வ மரத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டு பசிக்க வேற செஞ்சிருக்கு. சாப்பாட்டுக்கு ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மரத்துல உள்ள இலைகள ஃபுல்லா அப்படி பறிச்சு, பறிச்சு இப்படி கீழ போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. கரெக்ட்டா அந்த லிங்கம் மேலேயே போய் விழுந்திருக்கு. வில்வ இலைகள்னால பூஜை பண்றது மிகப்பெரிய ஒரு பலன் குடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இவருக்கு தெரியாமலேயே ஒவ்வொரு இலைகளா பிச்சு, 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 பிச்சு போட்டு அந்த அபிஷேகம் மாரி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. பூஜை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரு வேட்டையாடணும் இல்லையா? அப்பதான் அவங்க ஃபேமிலிக்கு சாப்பாடு வந்து கிடைக்கும். அப்போ மான் ஒண்ணு வந்திருக்கு. அத பார்த்தோன்னே வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வில்லையும், அம்பையும் எடுத்து கரெக்ட்டா அத நோக்கி வச்சிருக்காரு. அப்போ அந்த மான் வந்து பிரெக்னன்ட்டா இருந்திருக்கு. அப்ப வயித்துல ஒரு குட்டி இருந்தனால, அது கெஞ்சி கேட்டுக்கிட்டுச்சாம். "அ என்னைய வந்து கொன்றாதீங்க. என் வயித்துல வந்து குழந்தை இருக்கு. என் குழந்தையோட நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்னைய அடிச்சிடாதீங்க" அப்படின்னு சொல்லியிருக்கு. அத பார்த்தோன்னே இவருக்கு கொஞ்சம் ஒரு மாரி பரிதாபமா இருந்ததுனால, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மான் வந்திருக்கு தன்னோட குட்டிகளோட. வரும்போது அவருக்கு அதே மாதிரி அம்பை எய்திருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த மான் கேட்டுக்கிருச்சாம், "என் குட்டிகளோட நான் வந்திருக்கேன். என் குட்டிகள யார் பார்த்துக்கிருவா நான் இல்லைனா?" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிருச்சான். உடனே சரின்னு சொல்லி பாவம் பார்த்து விட்டுட்டாரு. அந்த மானும் அவருக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போயிருச்சாம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குண்டா, நல்ல உடம்பா இருக்கக்கூடிய ஒரு மான் ஒண்ணு வந்திருக்கு. இதையாவது அடிக்கலாம். நம்ம குடும்பத்தில உள்ள எல்லாருக்குமே இது வந்து கரெக்ட்டா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடிக்க போயிருக்காரு. அப்ப அதுவும் கேட்டுக்குச்சாம், "நான் வந்து என்னோட குட்டிகளுக்கு இரை தேடி தான் வந்தேன். நான் வரலைன்னா அந்த குட்டிகள் வந்து ஃபீல் பண்ணும்ல. நான் இரை எப்போ கொண்டு வருவேன்னு ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க இப்ப வெளியில வந்திருக்கீங்க. உங்களுக்காண்டி உங்க வீட்ல குழந்தைங்க காத்துக்கிட்டு இருக்கும்ல. நீங்க போகாம இருந்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க தானே" அப்படின்னு சொன்னோனே, அதையும் விட்டுட்டாராம் இந்த வேடன். ஓகேன்னு சொல்லி விட்டுட்டு, அன்னைக்கு ஃபுல்லா அவரு எந்த ஒரு விலங்கையுமே வேட்டையாடல. எந்த ஒரு விலங்கையுமே துன்புறுத்தவும் இல்ல. அவர் சாப்பிடக்கூட இல்ல, இல்லையா? அந்த மாரி ஆயிருச்சு. இவருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கு மரணம் நேருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரு மறு ஜென்மத்தில ஒரு ராஜாவா அ பிறப்பெடுத்தாராம். ஜென்மம் வந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் முந்தின ஜென்மத்தில இருந்த அந்த விரதம் தான். அவர் எதுவும் சாப்பிடவும் இல்ல. எந்த ஒரு விலங்குகள துன்புறுத்தல. நான்வெஜ் அந்த மாரி சாப்பிட்டா தானே விரதம் வந்து முறியும்னு சொல்லுவாங்க. இவர் தான் எதுவுமே சாப்பிடலையே! எந்த ஒரு விலங்கையும் துன்புறுத்தவும் இல்ல. கரெக்ட்டா சிவபெருமானுக்கு பூஜையும் அவர் அறியாமலே பண்ணியிருக்காரு. அதனால அவர் பெரிய ஒரு ராஜாவா ஜென்மம் எடுத்திருக்காரு. அப்போ ஒரு நாள் இருந்தா அந்த விரதத்துக்கு இவ்வளோ பெரிய பலன் இருக்கும்போது, எல்லாருமே வரக்கூடிய சிவராத்திரி எல்லாமே விரதம் இருக்கணும் அப்படின்னு இந்த கதை மூலமா நமக்கு சொல்றாங்க.